மகுடம் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் நடந்துச்சு. அண்ட் அங்கே ஹச் வினோத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அண்ட் ஹச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தளபதி 69 படத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசினாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ ஃப்ரண்ட்ல பார்க்க போகிறோம். ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் என்ன பேசியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்குற படமா இருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அது அரசியல் படமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, இந்த படம் கமிட் பண்ணும்போதே ஸோ என்னோட படத்தை எல்லா வயசில் இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க, எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கணுன்றது தான். ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு 100 அங்கே கொஸ்டின் கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 16 படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாலிடிக்ஸ் படமாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அண்ட் அதுக்கு ஹச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயசில் இருக்கிறவங்களுமே பார்க்குற படம், அதனால எல்லாருமே பார்க்குற படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 16 படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாலிடிக்ஸ் படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலான ஒரு விஜய் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுமாதிரி நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் வீடியோஸ் வந்து காமிக்கும். ஸோ நாளை சந்திக்கலாம். பை பை. சி நான் கார்த்தி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை பை. சி யூ.